டூனா ஃபிஷ் ஃப்ரை, சூரை மீன் வறுவல் எப்படின்னு பார்க்கலாமா? இந்த மீனில் ஃபோர்க் வச்சு லைட்டாக குத்திக்கோங்க, அப்போ தான் எசன்ஸ் நல்லா உள்ளே இறங்கும். இதில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, உப்பு, கருவேப்பிலை, மிளகு அதை வறுத்துட்டு அதை பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. எண்ணெய், தனியாத்தூள், லெமன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் சமைக்கும் போது என் வீட்டிலலாம் இதுக்கு 10க்கு 8.5ன்னு சொன்னாங்க. எனக்குமே இதை சாப்பிடும் போது இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிவிடுங்க. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் இதில் 2 இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இந்த மீனில் ப்ளஸ் என்னென்னா, இந்த மீனில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது, அதுலேயும் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மீனை கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ஆனால் அதில் ஒரு மைனஸும் இருக்குது. மைனஸை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தவளை எண்ணெயை சேர்த்து இந்த மீன் எல்லாத்தையும் கொஞ்சம் மூடி போட்டு வறுத்துக்கோங்க. இந்த மீனில் இருக்கிற மைனஸ் என்னென்னா, இந்த மீன் அதோட உணவை எதை எடுத்துக்கோன்னா கடலில் இருக்க குட்டி குட்டி மீன்களை தான் சாப்பிடும். பொதுவாகவே குட்டி குட்டி மீன்களில் மெர்க்குரி இருக்கும். இந்த டூனா ஃபிஷ் அதோட பசிக்கு ஒரு குட்டி மீனை சாப்பிடாது, நிறைய குட்டி மீன்களை சாப்பிடும். அப்போ நிறைய மெர்க்குரி இதோட உடம்புல சேர்ந்துருக்கும். இது ஒரு செயின் சர்க்கிள் மாதிரி. அந்த மீனை நம்ம அதிகமாக சாப்பிடும்பொழுது நம்ம உடம்புலேயும் மெர்க்குரி லெவல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த மீனை ரெகுலராக எடுத்துக்காதீங்க, மாதம் 1 தடவையோ 2 தடவையோ எடுத்துக்கோங்க. அதிகமாக சாப்பிட்டா அது நம்ம உடம்பை பாதிச்சிடும். டியூனா ஃபிஷ்ஷை எப்படி சாப்பிடணும்னு உங்கள் மைண்டை டியூன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அளவாக சாப்பிடுவீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க.